அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 27, 2024 ஆவணி 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சிலருக்கு தம் வாழ்வில் சில விஷயங்கள் அற்புதங்களாக தெரிகின்றன. சிலருக்கு தம் வாழ்வே அற்புதமாக தெரிகிறது. மனதால் ஏற்றுக்கொள்ளாத வரை இங்கு எதுவும் அற்புதம் அல்ல. மனக்கண்களால் பார்க்கும் பொழுது அனைத்துமே அற்புதங்கள் தான். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நாம் தேர்ந்தெடுக்கும் நமது எண்ணங்கள் தான் அந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நிர்ணயிக்கிறது. நல்ல எண்ணங்களுடன் தொடங்கும் பொழுது அந்த நாள் நிச்சயமாக நல்ல நாளாகவே அமையும். இறைவன் யாருக்கும் கசப்பான நாட்களை வழங்குவதில்லை. இறைவன் அளிக்கும் இனிமையான நாட்களை நாம் நமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்கிறோம். நமது மனம் ஒரு மாயக் கண்ணாடி. நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதே பல மடங்கு நம்மிடம் பிரதிபலிக்கும். முடிந்தவரை நல்லதை எடுத்துக்கொண்டு நல்லதையே வழங்குங்கள் என்று நம்ம எல்லாம் எட்டு நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கரணங்களை முக மலர்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடை பயிற்சியை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய 1301வது நாள். ஸோ இப்போது நம்மளுடைய நடையை எப்படி நடக்க வேண்டும் என்பதை நிறைய நபர்கள், புதிய நபர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் நம்மளோடு கலந்து பயணிப்பார்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு விளக்கமாக கூறுவது போல், எப்பொழுதுமே நமது நடையை தொடங்கும் பொழுது பெண்கள் இடதுபுறமாகவும் ஆண்கள் வலதுபுறமாகவும் தொடங்கணும். அதாவது நம்ம கிழக்கு மேற்காக நடப்போம் அல்லது தெற்கு வடக்காக நடப்போம். அப்படித்தான் நம்ம 8 வரைஞ்சிருப்போம். 8 வரைகிறத பற்றி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போது பெண்கள் இப்போ கிழக்கு புறமாக இருந்து நீங்கள் மேற்கு போய் கிழக்கு வருவது ஒரு 8 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, பெண்கள் இடதுபுறமாக தொடங்கி அப்படியே அந்த 8 கம்ப்ளீட் பண்ணணும், தொடங்கின திசைக்கு வரணும். ஆண்கள் வலதுபுறமாக தொடங்கி அப்படியே அந்த 8 கம்ப்ளீட் பண்ணி தொடங்கின திசைக்கு வரணும். இப்போது நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஸோ நடை இப்படித்தான் தொடங்கணும். 8 நடைக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. நாம் பூங்காக்களில், நம்மளுடைய மைதானங்களில், கடற்கரை ஓரங்களாக இப்படி பல்வேறு இடங்களில் உங்களுக்கு 8 வரைஞ்சிருப்பாங்க. 8ல் சில பேர் நடப்பாங்க. அந்த பயிற்சியை நம்ம செய்வோம். சில பேர் 8 மொட்டை மாடியில், மொட்டை மாடி முழுவதும் வருவது போல் வரைஞ்சு நடப்பாங்க. இவற்று நடந்தால் பலன் அப்படிங்கிறது ஏதோ சொற்பமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நாம் சொல்லக்கூடிய விதிமுறைப்படி 8ஐ எத்தனை அடிகள் எடுத்து வைத்து வரைய வேண்டும் அப்படிங்கிறதும், 8இல் எத்தனை அடிகள் நடக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், நீங்கள் புதிதாக இன்றைக்கி தான் பயணிக்க போகிறீங்க, இன்னையிலிருந்து தான் நடக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் தவறில்லை. இன்றைக்கே நீங்கள் மாலையில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள்கிட்ட கேளுங்க.
அல்லது உங்களை அறிமுகப்படுத்தினாங்கள் அல்லவா, அவங்கள கேளுங்க. இப்போது ஒரு உதாரணத்திற்கு உங்களை வந்து ஒரு உறுப்பினர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்படி அறிமுகப்படுத்தினவங்களுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு உறவோ அல்லது நட்போ இருக்கும். நீங்கள் அவர்களிடத்தில் வந்து நீங்கள் கேட்கலாம் எப்படி நடக்கணும்னு. அவங்க நடக்கிற முறையை சொல்லுவாங்க. ஒருவேளை அவர்கள் அதை சொல்வதற்கு சரியாக எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா, அவங்க நிச்சயமாக ஒரு குழுவில் இருப்பாங்க. அதாவது வாட்ஸ்அப் குழு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வந்து அமைச்சிருப்போம். இப்போது உதாரணத்திற்குன்னா சென்னையில் ஒரு குரூப் இருக்குது, மதுரையில் ஒரு குரூப் இருக்குது, சிவகங்கையில் ஒரு குரூப் இருக்குது, சிவகாசியில் ஒரு குரூப் இருக்குது, விருதுநகரில் ஒரு குரூப் இருக்குது, தூத்துக்குடியில் ஒரு குரூப் இருக்குது, மதுரையில் ஒரு குரூப் இருக்குன்னு பல்வேறு, கோயம்புத்தூர், இன்னும் நம்ம வந்து சேலம் அப்படின்னு நிறைய ஊர்களில் நம்மளுடைய டைகர் கிளப் பெண்களுக்கான அணிகள் வந்து இருக்கிறது. அப்போது அவர்களை வந்து கேப்டன்களை, வைஸ் கேப்டன்களை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி புதிய உறுப்பினர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அல்லது உங்களுடைய குரூப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய குரூப்பில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை நம்மளுடைய கோஆர்டினேட்டர்கள் பார்ப்பாங்க, நம்மளுடைய ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் பார்ப்பாங்க, பார்த்து உங்களுக்கான விளக்கத்தை தருவாங்க. ஒருவேளை இல்லை, நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் எடுத்து நீங்கள் கேப்டன்களோடு அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம 8 நடை பயிற்சியை நம்ம யூடியூப்பில் வழங்குவதனால இங்கே பல தகவல்கள் தான் புதிதாக வருபவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை தனிப்பட்டு கேட்டுக்கலாம். ஆனால் தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு புத்தம் புதிய தகவல்கள் அப்படிங்கிறது நிறைய வேண்டும். அதை எதிர்பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நாம் சில பல நாட்களில் சில பல விஷயங்களை சொல்லுவோம். மற்ற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், கோஆர்டினேட்டர்கள், ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் இடத்துல நீங்கள் கேளுங்க. தாராளமாக உங்களுக்கு விளக்கங்கள் அள்ளி தருவார்கள். நீங்கள் அப்படித்தான் பயணிக்கணும். இப்படி பயணித்தா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். நான் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட 1300 நாட்களுக்கு மேலாக சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சது நடக்கணுமா, நீங்கள் கேட்டது கிடைக்கணுமா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்யணுமா, உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் முனைப்போடு இருக்கிறீர்களா, அப்போது இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது என்றால் நாம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும். தொடர்ந்து இந்த நேற்றைய நிகழ்வுக்கான கமெண்ட்ஸுகளை போய் பாருங்கள். 1300வது நாள் அப்படின்னு நம்ம கொண்டாட்டத்திற்கான அந்த கமெண்ட்ஸை போய் நீங்கள் பாருங்கள். அந்த கமெண்ட்டுகளில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அப்படின்னு என்னையும் ஃபேமிலி டீமையும் மற்றவர்களையும் வாழ்த்தி இருப்பாங்க. அதாவது ஒரு செயலை தொடர்ந்து தன்னலமற்ற ஒரு செயலை அதுவும் செய்வது அப்படிங்கிறது நிறைய எனக்கு வந்து பேர்கள்லாம் நேற்று கொடுத்துருந்தாங்க. கடின உழைப்பாளி, எந்த சூழ்நிலையிலும் நான் எல்லாவற்றையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் செய்ய முடியாது, இந்த கேள்வியை மட்டும் நீங்கள் உங்கள் இடத்தில் கேட்டு பாருங்கள். எந்த ஒரு செயலையும் ஏன் தொடர்ந்து செய்ய முடியாது, யார் அதற்கு தடையாக இருப்பார்கள்? தடை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சூழ்நிலைகள் வரும், பல்வேறு காரணிகள் இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்திட்ட நாம் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம், அதை நான் தொடர்ந்து செய்யணும்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கேட்டுட்டு செய்யுங்க. நம்ம இங்கே வந்து நிற்கவுமே நான் வந்து நினைவூட்டுவேன். நினைவூட்டல்களில் நடைப்பயிற்சியை தொடங்கும் போது இன்றைக்கி நான் சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை வணங்க வேண்டும், நமது இறைவனை வணங்க வேண்டும், நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய மூதாதையர்களை வணங்க வேண்டும், நமது முன்னோர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க எல்லாரையும் நாம் வணங்கி தொடங்குதல் அப்படிங்கிற ஒரு செயல் அப்படிங்கிறது சும்மா நம்ம வணங்குறது அல்ல. நம்ம வந்து நிறைய நேரங்களில் நீங்கள் ஆலயங்களுக்கு போங்க, மசூதிகளுக்கு போங்க, கோவில்களுக்கு போங்க, இன்னும் எத்தனையோ வகையான இடங்கள் இருக்கிறது. இங்கே எல்லாம் போய் கடமைக்கு நீங்கள் வந்து கடவுளை வழிபடக்கூடாது. நிறைய பேர் கோவிலில் வந்து ஒரு மணி ஓசை கேட்டுச்சுன்னா உடனே கும்பிடுவாங்க, கோவிலில் ஒரு தீபாராதனை கட்டினா உடனே கும்பிடுவாங்க, கோவிலில் ஏதேனும் ஒரு ஜபம் செஞ்சால் இதெல்லாம் கடமைக்கு செய்கிறது. நீங்கள் கடனேன்னு செய்யக்கூடாது.
நாம் உள்ளார்ந்து மனப்பூர்வமாக நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டுதலாக வைக்கணும். அப்போது டைகர் குழுமத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்வை தொடங்கும் போது நம்ம ஏன் இதை நினைவூட்டுறோம் அப்படின்னா, இந்த செயல் சரியாக நடைபெறணும், இந்த செயல் வெற்றிகரமாக நடைபெறணும். நான் சொல்லேன், நம்ம நடை இயல்பாக தளர்வாக இப்படி வரிசையாக சொல்லிட்டு நமக்கு வழித்துணைக்கு நம்மளுடைய இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை வர வேண்டும் சொல்லுவேன். எந்த பயிற்சிக்கு 8 நடை பயிற்சியை வீட்டுக்குள்ளே நம்ம செய்கிறதுக்கு அவர்கள் துணைக்கு வர வேண்டும்னு கேட்பேன். துணைக்கு வருதல் அப்படின்னா ஏதோ நம்ம அத்துவான காட்டில் தனியாக போகிறோம், அப்போது நமக்கு துணையாக இறைவன் வரணும், அது அல்ல பொருள். நம்ம வீட்டுக்குள்ளே தானே நடக்கிறோம், அப்புறம் ஏன் துணைக்கு வரணும் அப்படின்னா, நாம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யணும், அதற்கு நீங்கள் எனக்கு துணையாக நிற்கணும். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் நமக்கு வரக்கூடிய காரணிகளையும் இந்த பிரபஞ்சம் இயற்கை அப்பப்போ அதை சீர் பண்ணும், சரி பண்ணும். இப்போ நம்ம 1300 நாட்களை கடந்து பயணித்திருக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனைன்னு நம்ம எல்லாரும் பாராட்டுறோம். அப்படின்னா ஓய்வறியாக என்னென்னமோ நேற்று நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 12 மணி 1 மணி வரைய அந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் நேற்றைக்கு நான் வெளியூர் செல்ல வேண்டியது இருந்தது. நான் இரவு வந்தது அப்படிங்கிறது, நான் ராமநாதபுரம் சேர்ந்ததே ஒரு 11:30 மணி அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் நிறைய பேருடைய கமெண்ட்ஸை நான் ஸ்டேட்டஸ் வைக்கலை. ஆனால் நான் பார்த்தது வரை எல்லோருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி புகழ்ந்திருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை ஆத்மார்த்தமாக வைக்கணும். நான் இந்த செயலை இந்த தன்னலமற்ற செயலை நான் தொடங்கும் பொழுது, அதாவது டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தொடங்கும் பொழுது நிறைய பேர் என்னிடம் கேட்ட கேள்வி, நீ தொடங்குறியே இந்த விஷயம் நடந்தேறுமா, இது நடந்துடுமா, இது எத்தனை நாளைக்கு சாத்தியம், எத்தனை நாளைக்கு நீ பேசிடுவ, எத்தனை நாளைக்கு உன் பேச்சை மக்கள் கேட்டுடுவாங்க. நான் அப்போது சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது, முதல்ல இந்த கேள்விகளை நான் என் மனதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நான் எனக்குள்ளே கேட்பேன் எப்போதுமே எல்லா விஷயத்தையும். இப்போ பொதுமக்கள் என்னிடத்தில் கேட்ட கேள்விகளை, பொதுமக்கள் நான் சொல்கிறது என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க, இப்போது அந்த கேள்விகளையெல்லாம் நான் முன்னே கேட்டுடுவேன். எந்த ஒரு செயலுக்கும் முன்பாக இது என்னவாக இருக்கும், இது எப்படி போய் முடியும், இதற்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த திட்டங்களோடு தான் நம்ம நேற்று நீங்கள் நிறைய சகோதர சகோதரிகளோட ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது அவங்க அந்த மிஷன் விஷன் இறை வணக்கத்தை எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுகளை கேட்டாலே டைகர் கிளப் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் நாங்கள் எப்போ செயல்படுத்தணும் அப்படின்னா, டைகர் கிளப் தொடங்குறதுக்கு முன்பாகவே ஒரு 3-4 மாதங்கள் அப்படிங்கிறது ட்ரையல் பீரியடாக வச்சுருந்து, அதுக்கப்புறம் தான் நம்ம பிப்ரவரி மாதம் தொடங்குகிறோம். அந்த ட்ரையல் பீரியடுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ளே நான் பல்வேறு கேள்விகளை எனக்குள்ளாக கேட்டு, அதுக்கு விடைகளை நானே தேடி வச்சுட்டு, அதை கொண்டு ஃபேமிலி டீம்கிட்ட சொல்லி, ஃபேமிலி டீமுகளுக்கு அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் நான் விடையளிச்சுட்டு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டைகர் கிளப் அப்படிங்கிறது ஒன்று தொடங்க போகிறோம். முழுக்க முழுக்க இந்த கிளப்பை ஆரோக்கியத்திற்காக மட்டும், மக்களுடைய ஆனந்தத்துக்காக மட்டும் தொடங்க போயிடும். எத்தனையோ கிளப்புகள், எத்தனையோ வகையான ஆர்கனைசேஷன்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இருப்பினும் ஹெல்த்துக்குன்னு ஒரு கிளப்பு, அதுவும் முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோட தொடர்ந்து செய்ய போகிறோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, யோகா சென்டர்கள் போல் 1 மாதம் அல்ல, 1 வாரம் அல்ல, 4 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சிலாம் இல்லை. முழுக்க முழுக்க ஆயுள் முழுவதும் இந்த பயிற்சி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தொடங்க போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேள்விகளை கேட்காத நபர்கள் இல்லை. அதுக்கப்புறம் அதாவது உங்களிடத்திலே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அல்லவா. இப்போ நிறைய தொடர்ந்து பயணிப்பவர்களுக்குள்ள நிறைய பேர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கேட்டிருக்கலாம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் இணைந்திருக்கலாம், அவங்களும் ஒரு சிறந்த உறுப்பினர்களாக இப்போ பயணித்து கொண்டிருக்கலாம். இந்த கேள்விகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரத்தான் செய்யும், எதிர்கொள்ளத்தான் செய்யும். ஆனால் மீண்டும் நான் சொல்ல வர்றது அப்படிங்கிறது, இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, ஒன்றுமே நீங்கள் இந்த சாத்தியம் எப்படி 1300 நாட்கள் ஃபேமிலி டீம் உழைச்சாங்க, எப்படி பிரபாகரன் பேசுகிறாரு, எப்படி இத்தனை உறுப்பினர்கள் நடக்கிறாங்க, எப்படி இதை ஒன்றுமே இல்லை. அதுக்கு பின்னாடி உள்ள சூட்சமம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை.
நித்தம் நம்மளுடைய பணியை செய்யும் பொழுது நம்ம சொன்னோம் அல்லவா, தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இது ஏதோ வாய்ப்பாடாக நான் சொல்லலை, இது ஏதோ மனப்பாடமாக நான் சொல்லலை. இவர்களை ஆத்மார்த்தமாக நினைத்து அவர்களை மனதில் கொண்டு துணைக்கு ஏற்று நான் இதை தொடர்ந்து செய்யணும்னு அவங்கள்ட்ட நம்ம வழிபட்டுட்டு நம்மளுடைய பயிற்சிகளையும் நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய செயல்களையும் தொடங்கினால் அது வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். அப்போ இது ஒரு நாள் வேண்டுதல் அல்ல, 2 நாள் வேண்டுதல் அல்ல, 1300 நாள் வேண்டுதல். அது ஒரு நபர் வேண்டுதல் அல்ல, 2 நபர் வேண்டுதல் அல்ல, கிட்டத்தட்ட 600 குடும்பத்தின் வேண்டுதல். எத்தனையோ நபர்கள் கருத்து பதிவிட மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுடைய வேண்டுதலை வைத்து கொண்டு தான் இருப்பார்கள். இப்போ ஏன் அப்படின்னா, நேற்றைக்கே பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய பழைய உறுப்பினர்கள், அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக விடுபட்டு எப்படா டைகர் கிளப்பில் மீண்டும் நம்ம நடப்போம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 1300வது நாள் நிகழ்வுக்கு அழைப்பு போகவும் நிறைய பேர் நேற்று தன்னை புதுப்பித்து கொண்டார்கள். புதுப்பித்து கொள்ளுதல் அப்படின்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க புதிதாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுடைய எல்லா ஸ்டேட்டஸையும் ஃபேமிலி டீம் பார்த்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் பயணத்தில் இருந்ததுனால, வெளியூரில் இருந்ததுனால நான் மத்தியானம் வரையே தான் நிறைய விஷயங்களை பார்த்தேன். அதன் பிறகு நான் பார்க்கல. ஆனால் எனக்கு பட்டியல் அப்படிங்கிறது என் டேபிளுக்கு வந்துடுச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்க, யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் வியூஸ், யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கிற எல்லா டீட்டெயிலையும் எனக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி டீம் நம்மளுடைய ஃபேமிலி டீம் அப்படிங்கிறது உழைத்து தந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த செயலை நேற்று அற்புதமாக புரிந்து தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, ஸோ தொடர்ந்து நம்ம இதுதான், இந்த ஒரு வேண்டுதல் தான் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் முனைப்போடு நான் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும், என்னுடைய முயற்சிகளை நான் தொடர்ந்து செய்யணும், என்னுடைய செயல்களை நான் தொடர்ந்து செய்யணும், அதற்கு துணை நிற்கணும்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கணும். அதனால் சும்மா கடமைக்குன்னு சாமி கும்பிடக்கூடாது, கடமைக்குன்னு கடவுளை வழிபடக்கூடாது. ஆத்மார்த்தமாக நினைக்கும். ஒரு வினாடி நினச்சா கூட போதும். ஒரே ஒரு வினாடி மட்டும், ஒரு வினாடி நினைக்க முடியாது, ஒரு 10 வினாடி வச்சுக்கிறோங்க. அவ்வளோ நினச்சா போதும். நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிடணுங்கிறதுலாம் இல்லை. சபைக்கு இப்போ நீங்கள் இடத்துக்கு வந்துட்டீங்க, 8 நடக்க போகிறீங்க, 8 நடக்கும் போது நான் நினைவூட்டுறேன், இல்லை நான் நினைவூட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கையை கூப்பி அல்லது கையை ஏந்தி அல்லது வானத்தை நோக்கின்னு வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து ஆத்மார்த்தமாக நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்தினர் மகிழ்வாக இருக்கணும், நான் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருக்கணும், அதற்கு துணைக்கு நில்லுங்க. அவங்க துணைக்கு நிற்கிறது அப்படிங்கிறது நமக்கு வழி விடுவாங்க. ஆனால் நாம் தானே நடக்கணும், நாம் தானே செயல்படணும். ஸோ அதை நான் செய்ய போகிறேன், நான் முனைப்போடு இருக்க போகிறேன், நான் தொடர்ந்து பயணிக்க போகிறேன். ஆனால் எனக்கு சிறந்த வழியை காட்டுங்கள்னு நீங்கள் காட்டணும். ஸோ உங்களுக்கு முன்னாடி நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு பின்னாடி தைரியமாக வந்துக்கிட்டே இருங்க. இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் சொல்லுவாங்க, நிறைய விதமான கேள்விகள் கேட்பாங்க. இது நடந்தால் அது நடந்தால் இப்படியா அப்படியா. என்னையவே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் தொடங்கின காலத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கூட எத்தனையோ பேர் நம்பியிருக்கீங்க, நம்பலை அப்படின்னாலும் இப்போ நம்ம 1300 நாட்களாக நம்ம நிறைய பேர் நடக்க வச்சு நிறைய நீங்கள் ஃபீட்பேக்லாம் நேற்று பார்த்தீங்க, கேட்டீங்க. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் யாரெல்லாம் அவங்களுடைய வெற்றிகளை பல்வேறு முறை பதிவு செஞ்சுருக்காங்க. இருப்பினும் இன்னும் நிறைய ஃபீட்பேக்லாம் நீங்கள் கேட்பீங்க. நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் உடல் ரீதியாக நீங்கள் உடல் எடை அதிகரித்திருக்கிறீங்க, அல்லது உடல் எடை குறைவாக இருக்கிறீங்க, அல்லது பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள், அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதில் குழந்தையின்மை அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையின்மை பிரச்சனையில் ஆரம்பித்து இன்னும் அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வை, அதாவது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்குமே அந்த குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஒரு தீர்வை நம்மளுடைய 8 நடை பயிற்சி தரும்.
இந்த 8 நடைப்பயிற்சி மட்டுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்கணும். அதில் அறிமுகத்தில் புதிதாக நடப்பவர்கள் 21 நிமிடங்கள் செலவிடுங்க. பிற் பிற் பழக பழக நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்துடுவீங்க. தொடக்க காலத்தில் நீங்கள் ஒரு 20 நாட்கள் 21 நாட்கள் நீங்கள் இதை பழக்கமாக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம வந்து சோம்பேறியாக இருந்திருப்போம், தூங்கியிருப்போம், எழ முடியாது, நடக்க முடியாது, முழங்கால் வலி இருக்கும், ஏதோ ஒன்று காரணம் இருக்கும். அதை பழக்கப்படுத்துவதற்கு ஒரு 21 நாட்கள் பேசிக் கோர்ஸ்னு வச்சுருப்போம். அதை வந்து நீங்கள் 21 நாட்கள்லையும் பண்ணலாம், 42 நாட்களும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பழக்கமாயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு மணி நேரத்தை நித்தம் செலவழிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்காக நம்ம செலவழிக்க மாட்டீங்களா? இப்போ அப்படித்தான் நீங்கள் யோசிக்கணும். எனக்காக நானே நேரம் செலவிடலைன்னா யார் செலவிடுவா? டைகர் கிளப் செலவிடும். ஆனால் வேறு யாராவது உங்களுக்காக செலவிடுவாங்களான்னா நிச்சயமாக இருக்காது. அப்போ நீங்கள் தான் செலவிடணும். அந்த 1 மணி நேரம் செலவிட்டால், அதான் சொல்கிறேன்ல, இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட நம்ம வந்து இங்கே வந்து ஏதோ மேஜிக் பண்ணலை, நம்ம வந்து எதுவும் மாயாஜலம் பண்ணலை, நம்ம வந்து எதுவும் மந்திரிக்கலை, நம்ம அதெல்லாம் எதுவும் செய்யலை. இது வந்து இது உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்களும் இருக்கும், இது எப்படி சாத்தியம்னு. நீங்கள் நினச்சா நடக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும். அதை எப்படி நினைக்கணும், அதை எப்படி கேட்கணும், அப்போ எப்படி பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கற்றுத்தரப்படும். அப்போது அதற்கு தொடர்ந்து நடக்கணும். ஒரே நாளில் சொல்லிட முடியுமான்னா நிச்சயமாக நான் 1300 நாட்களை கடந்தும் இன்னும் நான் வந்து என்னையை கேட்டால் நான் ஒரு 25% தான் சொல்லியிருப்பேன் நான் கற்றதையே. ஆனால் நான் மீண்டும் இன்றைக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நாளைக்கும் கற்பேன், வருங்காலங்கள் முழுவதும் கற்பேன். அப்போ நான் கற்றதையெல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து எத்தனையோ 1000 நாட்கள், எத்தனையோ லட்சம் நாட்கள் கூட தேவைப்படும். அப்போது நம்மளுடைய மனதை, நம்மளுடைய புத்தியை, நம்மளுடைய உடலை சமப்படுத்துவதற்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிற்கிது. இந்த அமைப்போடு நீங்கள் இணைந்து தொடர்ந்து பயணிக்கணும். அதை மட்டும் செயல்படுத்துவது உங்களுடைய நோக்கம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களால் இணைக்கப்பட்டவர்கள், உங்களால் நம்பி வந்தவர்களை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கணும், கவனிக்கணும். அவங்கள வந்து கோபப்படுத்தாதீங்க, அவங்கள திட்டாதீங்க. அது நான் என்னையவே நீங்கள் எடுத்துக்கிறீங்க உதாரணத்துக்கு. என்றைக்கோ ஒரு நாளைக்கு கோபம் எட்டி பார்க்கும். ஆனால் அதையே கொஞ்சம் சரி பண்ணுறாங்கல்ல ஃபேமிலி டீம் வந்து வேணாம் வேணாம் வேணாம்னு நிறைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், தொடர்ந்து நடப்பவர்கள் தான் அதை வந்து சொல்லுவாங்க, வேணாம் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு. அது மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களிடத்தில் கோவப்படாதீங்க. நினச்சி வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக இப்போது நிறைய பேர் தன்னை புதுப்பித்து கொண்டு நடப்பது போல் அவர்களும் தன்னை புதுப்பித்து கொண்டு நடப்பார்கள். நடக்க வைங்க, அது மட்டும்தான் நம்ம முனைப்போட செய்யணும். இது முழுக்க முழுக்க தன்னலமற்ற ஒரு அமைப்பால் கட்டணமின்றி செயல்படுது அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்லையும் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய குடும்ப குழுக்கள்லையும் நம்ம டைகர் கிளப்பை பற்றி நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்கிறது ஏன் அப்படிங்கிறத, ஏன்னா இப்போ என்னுடைய நண்பர்கள் என் இடத்தில் கேட்பாங்க, என்னாச்சு இன்னைக்கு காலையில் 4:10 வரையே மெசேஜ் பண்ணக்கானா, ஸ்டேட்டஸ் போடக்கானா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நான் 4 மணிக்கு எழுவதை அவர்கள், அதாவது நான் 4 மணிக்கு முன்பாகவே எழுந்து விடுகிறேங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களை பொறுத்தவரை 4 மணிக்கு எழுந்து விடுவேன் அப்படின்பாங்க. ஸோ அவங்க நம்மளை பின்தொடருவாங்க, நம்மளை வந்து செயல்படுத்துவாங்க, நம்மளை வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்படுத்துவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய குழுக்கள்லையும், உங்களுடைய குரூப்புகள்லையும், உங்களுடைய நண்பர்களிடத்திலும், உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் நீங்கள் வந்து தொடர்ந்து நான் டைகர் கிளப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பதிவிட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடையில் 21 நிமிட நடையை நிறைவு செய்கிறோம். பேசிக் கோர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதோட நடை முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து தொடர்ந்து அஃப்ரமேஷன், விசுவலைசேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் செய்யணும். மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் நித்தம் கேட்டுடணும். மீதம் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே பயணிக்கணும். ஸோ இப்போ அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் பண்ண போனால் அதுக்கு முன்னாடி கருத்து பதிவிட வேண்டிய நேரம். கருத்து அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நான் வந்து தொடர்ந்து சொன்னேன், இன்றைக்கி வந்து 1301வது நாள்னு நம்ம வந்து ஸ்டிக்கர் வச்சுருப்போம், நீங்கள் அதை வந்து ஸ்டேட்டஸ் வைங்க, அதன் வாயிலாக புதிய உறுப்பினர்கள் இணைவார்கள்னு. இந்த ஒரு நற்செய்தியும் இந்த இடத்துல சொல்லணும். நேற்றைக்கே நிறைய புதிய உறுப்பினர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் வந்து தொடர்பு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்குமே நான் என்னுடைய
லிங்க் வந்து நான் இன்னைக்கு அனுப்பிட்டேன். ஏன்னா அனுப்பிட்டேன்னு தான் சொல்லணும். அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பேசும்போது இன்னும் அனுப்பலை. இது பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நான் அவங்களுக்கு அனுப்பிடுவேன். அனுப்பிட்டேன் அப்படின்னே வச்சுக்கிறேங்க. ஸோ இதுதான் நேற்று நம்ம எல்லாரும் செயல்பட்டதன் விளைவாக நிறைய புதிய உறுப்பினர்கள் டைகர் குழுமத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. நிச்சயமாக இந்த குழு நீங்கள் எண்ணியது போல் லட்சம் பேரை தாண்டி நிறைய இந்த உலக மக்களை அத்தனை பேரையும் ஆரோக்கியப்படுத்துவதற்கு நாமும் அதில் ஒரு பங்களிப்பாக இருக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறோம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து அடுத்து ஒரு 100 நாட்கள் பயணம் அப்படின்னு வைக்க போகிறோம். 301லேருந்து 400 வரையும் நம்ம வந்து ஒரு 100 நாள் பயணம் அப்படிங்கிறத வைக்க போகிறோம். இந்த 100 நாள் சேலஞ்சாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளுங்கள். 100 நாள் சேலஞ்சாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதை நடத்தி வைக்க வேண்டியது பிரபஞ்சமும் டைகர் கிளப்பும். நீங்கள் 100 நாள் சேலஞ்சாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் மனதில் கொள்ளுங்கள். இதை நடத்தி வைப்பது பிரபஞ்சமும் பிரபஞ்சம் அறக்கட்டளையும் டைகர் கிளப்பும்னு மனசில் வச்சுக்கிறேங்க. இப்போது நீங்கள் கேளுங்க, என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா, நான் எண்ணியது நடக்கணும், நான் கேட்டது கிடைக்கணும், அதை எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் டைகர் கிளப் பிரபஞ்சம் அறக்கட்டளை இதை பெற்றுத்தரணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எது வேண்டுமானாலும் கோரிக்கையாக வைங்க. இப்போ இந்த கோரிக்கையை இந்த இடத்துல எதுவென்று நீங்கள் வந்து குறிப்பிடாதீர்கள். மனசில் வச்சுருப்பீங்க, நான் எண்ணியது நடக்கணும், நான் கேட்டது கிடைக்கணும், இந்த 100 நாளில் அது நடக்கணும், அதுக்கு இயற்கை இறைவன் பிரபஞ்சம் பிரபஞ்சம் அறக்கட்டளை டைகர் கிளப் துணைன்னு இருக்கணும்னு நீங்கள் வந்து அந்த இடத்துல பதிவு செஞ்சிடுங்க. இதான் கருத்தாக பதிவிட போகிறீங்க. இந்த கருத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, என்ன கேட்க போகிறீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக நினைவு வச்சுருப்பீங்கல்ல. நினைவு இல்லாமல் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்டு அனுப்புங்க. குரூப்புகளில் அனுப்பிடாதீங்க. ஏன்னா நான் பப்ளிக்கில் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து சொல்வதற்கு கூச்சம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து மற்றவர்கள் எண்ணுவது என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஏதேனும் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளியில் சொன்னால் எதுவும் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு எண்ணுவதற்கு இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குல்ல. நீங்கள் வந்து என்னிடத்தில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்தில் அது நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு சொல்வதற்கு, அறக்கட்டளைக்கு சொல்வதற்கு, டைகர் கிளப்புக்கு சொல்வதற்கு என்னிடத்தில் நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க. என்ன பதிவு செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்க. நான் அதை யாரிடமும் பகிரப் போவதில்லை. நீங்கள் நினைத்தது நடப்பதற்கு நானும் வேண்டிக் கொள்வேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கருத்தாக என்ன பதிவிட போகிறீங்க அப்படின்னா, நான் எண்ணியது நடக்கணும், நான் கேட்டது கிடைக்கணும், இந்த 100 நாளில் அது நடந்தேறணும், அதை எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் பிரபஞ்சம் அறக்கட்டளை டைகர் குழுமம் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை மட்டும் வைங்க. இந்த 100 நாளில் நீங்கள் நினச்சது நடக்கும். அதே போல் இரண்டாவதாக இன்றைய லிங்கை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட கொடுத்து முதல் 25 நிமிடங்கள் நீ கேளு அப்படின்னு கூட சொல்லுங்கள். மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ இன்னும் அவங்கள வந்து உற்சாகப்படுத்தும். நல்ல பல ஆடியோக்களோடு தான் நம்ம வந்திருக்கோம், நம்மளுடைய உறுப்பினர்கள் தந்திருக்காங்க. ஸோ இப்போது நாம் தண்ணீர் பருகிக்கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நீரில் மட்டும் கவனம் வைப்போம். தண்ணீர் பருகி முடித்தவங்க, பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதாக இருக்கக்கூடிய ஆடியோ வைக்கலுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நமக்கான அடுத்த நடையை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு ஆடியோவை கேட்க போகிறோம். இன்றைய ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் இவங்க வந்து கோஆர்டினேட்டராக நார்த் ஜோன் டைகர் கிளப் மற்றும் சவுத் ஜோன் டைகர் கிளப்புக்கு இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும்.
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கேட்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், கோஆர்டினேட்டர், நார்த் சோன் டைகர் கிளப் மற்றும் சவுத் சோன் டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, இப்போ அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆடியோவை கவனத்தோடு கேட்டு பயணிக்கலாம் வாருங்கள். ஹெல்த்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ்லாம் தரல. ஹெல்த் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதனால நீங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது ஒரு தேவை. இட் இஸ் அன் எசென்ஷியல் நீட். இப்போது நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நல்ல தண்ணி குடிக்கிறோம், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறோம்னு ஏன் சொல்கிறோம்? இந்த நல்ல ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண தான். இந்த நல்ல ஹெல்த்தை எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம்? யூ ஹவ் கம் டு திஸ் பிளானட் எர்த் டு லிவ் அ ஈஸி அண்ட் ஹாப்பி லைஃப். அது உணர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, எளிமையாக, எளிதாக அடைய முடியும். ஆனால் அதுக்கான அறிவும், அதுக்கான வசதியும், தகுதியும், படிப்பும் இருந்தாலும் இந்த ஆரோக்கியம்லாம் அனுபவிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிருச்சுங்களா? இந்த காலத்தில் ஹெல்த் ஏன் இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நான் ஜெனரலாகவே பாடி, மைண்ட், சோல்னு சொல்ல மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்? பிரெயின், மைண்ட் அண்ட் டிவைன் தான் சொல்லுவேன். அந்த சோல்ன்ற வார்த்தை மனிதனுக்கு மட்டும் உட்பட்டுரும். டிவைன்றது அந்த இரையாற்றல், எல்லா இடத்துலையும் இருக்க ஒரு பெரிய இரையாற்றல். அந்த உடம்பை எப்படி பார்த்துக்கணும்னு எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க. உடம்பினை மின்னம் இழுக்கு என்று இருந்தேன்னு அவர் சொல்லிட்டு கடைசியில் உடம்பில் உட்பொருள் கண்டில் அது உள்ள கடவுள் இருக்கான்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போய் இந்த வாட்டி நான் திருமந்திரம் இல்லை பெரிய பெரிய வேத வாக்கியங்களோ இல்லைன்னா மகா வாக்கியங்களோ தேவையில்லை. பட் யதார்த்தமாக நான் உங்களை கேட்குறேன், உடம்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஆரோக்கியன்றது இல்லாமல் அந்த உடம்பு இருந்தும் பயனில்லை. ஒரு மிருகத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. யானைக்கு அதோடைய பிசிக்கல் பலத்தை யூஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சிங்கத்தை அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஒரு சுறாமீனுக்கு ஒரு பவர் இருக்கு. குரங்குக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு தனித்தனியா ஒரு பவர் கொடுக்கல. எப்படிப்பட்ட பவரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த பிரெயினை பொறுத்து தான். அந்த பிரெயின், மைண்ட் அண்ட் டிவைன் தான். நான் எப்பவுமே அந்த பிரெயினுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ நான் ஹெல்த்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிரெயினுக்கா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை மீறி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா டைரக்டா இட்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், 4 விஷயம் காலி. முன்ன மாதிரி ஆரோக்கியமான சத்தான உணவு கிடைக்கிறது கிடையாது. நீங்க சத்துணவுன்னு எவ்வளவு சாப்பிடலாம் வீட்டுல இப்போ. ஆனா முன்ன இருந்த அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி இப்போ ரூல்ட் அவுட். ஆரோக்கியம் டோட்டலா காலி. செகண்ட், முன்ன இருந்த ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட், நான் எக்ஸசைஸ்ன்ற பேர் கூட உள்ள கொண்டு வரல. ஸோ ஃபர்ஸ்ட் முன்ன இருந்த தரமான உணவு காலி, இப்போ சாப்பிட்றதும் கிடையாது. ஃபுட்டுன்ற பேர்ல ஏதோ சாப்பிட்றாங்க, ஆனா அந்த அளவுக்கு தரமான ஃபுட் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஐ எம் டாக்கிங் ஒன்லி பேஸ்ட் ஆன் த ரிசர்ச். 4 ஃபேக்டர்ஸ் விச் ரிசர்ச் இஸ் இன்சிஸ்டிங். ஏன்னா நம்ம நிறைய சொல்லலாம் வேதம் படி, அதுதான் இவங்களுக்கு புரியாது. வேதன்ற வார்த்தை நிறைய பேருக்கு அலர்ஜி ஆயிடும். சயின்டிபிக் எவிடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஹாப்பி ஆயிடும். ஸோ இதுல நம்ம வேதத்துல 13 இருக்கு, இவன் 4 தான் அரைவ் ஆயிருக்கான் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. ஃபர்ஸ்ட் என்ன? முன்ன அளவுக்கு ஆரோக்கியமான உணவு இல்லை, இன்டேக் காலி. செகண்ட், முன்னையோட ஜாஸ்தி இன்டேக் உள்ள போயிட்டு இருக்கு. இதுவே தப்பு. நல்ல ஃபுட்டே கம்மியா தான் போகணும். ஹை இன் குவாலிட்டி, லெஸ் இன் குவான்டிட்டி. இதான் நம்ம வேதம் கொடுத்த ரூல். இங்க என்ன ஆகுது? குவாலிட்டிலும் ரூல்ட் அவுட், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டும் கிடையாது, உள்ள நிறையாவும் போகுது. இது ரூல்ட் அவுட்டுங்களா? செகண்ட், நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. எக்ஸசைஸ்ன்ற பேர்ல நம்ம பண்றாங்க, அது எல்லாருமே பண்றாங்கன்னு கேட்டா கிடையாது. ரொம்ப பண்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. ஜிம்முக்கு போறவங்க ஜாஸ்தி, ஜென்யூனா எக்ஸசைஸ் பண்றவங்க இல்ல. முன்ன எப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் டிஃபால்ட்டா இருந்துரும் பிகாஸ் ஆஃப் லைஃப் சிச்சுவேஷன். இப்போ போனா ஒரு 4 மாசம் போறான், 4 வருஷம் பிரேக் எடுத்துருவான். போனா ஒரு 2 வாரம் போவான், 2 நாள் பிரேக் எடுத்துருவான். இல்ல அதுக்கு சேர்த்து சாப்பிடுவான், குடிப்பான், தம் அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். இது கிடையாது எக்ஸசைஸ்ன்றது. அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டி டு ரைஸ் யுவர் எனர்ஜி. சிலர் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்ற பேர்லயே டெய்லியுமே டயர்டாவே வாழ்வான். இப்படி ஒரு லூசிங்லாம் இருக்குங்க. இவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க, ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், டெய்லியுமே இப்படியே பண்ணி வாழ்க்கையை வீணாக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ்ன்றது டு ரைஸ் யுவர் எனர்ஜி தான், நாட் டு ட்ரெயின் யுவர் எனர்ஜி. இதுவும் இப்போ ரூல்ட் அவுட். 3வது விஷயம் நல்லா யோசித்து பாருங்க. முன்னையோட பசங்களுக்கு ஜாஸ்தி டிஜிட்டல் எக்ஸ்போஷர் அபவுட் செக்ஷுவல் கண்டென்ட். இது அவங்க தப்பு கிடையாது, அவங்களா தேடி போல தானாவே அவங்களுக்கு தேர் ஓவர் எக்ஸ்போஸ்டு டு செக்ஷுவல் கண்டென்ட். வேறு வளர்ந்தவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி, மனசுல நிறைய டர்ட்டி இன்புட் உள்ள போகுது. இன்புட் போற மாதிரி தான் அவுட்புட் பிஹேவியர் வரும். அது நீங்க தான் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? முன்ன அளவுக்கு ஃபுட்டு கிடையாது. செகண்ட் என்ன? முன்ன அளவுக்கு எக்ஸசைஸ் கிடையாது. 3வது என்ன? டூ மச் ஆஃப் எக்ஸ்போஷர், டிஜிட்டல் கண்டென்ட், டர்ட்டி டிஜிட்டல் கண்டென்ட், பேட் டிஜிட்டல் கண்டென்ட், செக்ஷுவல் content, exposed to too much of unwanted sexual content.
இப்போ 4வது ஒன்று என்னன்னா, they are coming out of human response. ஏதோ ஒரு சின்ன மிஷின் இருக்கு, ஏதோ ஒரு பேர் சொல்லி பாடு அப்படின்னா பாடுது, ஏதாவது பேசுனா பேசுது. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்புறம் வருவோம். இதுக்கே அடிக்ட் ஆயிடுவோம். எப்பவுமே வீடியோ கேம் ரெஸ்பான்ஸ், எப்பவுமே ஒரு டிஜிட்டல் ரெஸ்பான்ஸ் கூடயே பிஹேவ் பண்றாங்க. அப்போ அந்த இன்டர்பர்சனல் எமோஷனல் ரெஸ்பான்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வராங்க. நாளைக்கு இது பண்ண முடியாம போயிடும். எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளமே இருக்கும். ஏன்னா இந்த டிஜிட்டல் ரெஸ்பான்ஸ்ன்றது அவங்களுக்கு அகைன்ஸ்டா கொடுக்காது. அவங்க நினைச்சதையும் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாடுனா பாடும், பேசுனா பேசும், ஏதாவது கேட்டா செய்யும், இல்லைனா ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க நினைச்சதாவே அது கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பான். ஆனா ரியல் லைஃப்ல அது பாசிபிலிட்டி கிடையாது. இந்த 4மே பிரெயின் அஃபெக்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு 4 விஷயத்துல முதல் விஷயமா உங்களால முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. 100% நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு கம்மி குவான்டிட்டியா இருக்கட்டும். நான் குவாலிட்டி கூட வரல, நல்ல குவாலிட்டி ஃபுட்டா இருந்தாலே கம்மி குவான்டிட்டியா இருக்கட்டும். எவ்வளோ ஸ்லோவா முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா சாப்பிடுங்க. சாப்பிடும் போது கோவமோ இல்ல பயமோ இல்லாம சாப்பிடுங்க. நான் டிவி பார்க்காம சாப்பிடுங்க, போனை பார்க்காம சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு கோவமோ பயமோ ஒரு நெகட்டிவ் திங்கிங் தருமோ அதை கிட்ட டிஸ்அசோசியேட் பண்ணி சாப்பிடுங்க. நான் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுங்க, பூஜை பண்ணிட்டு சாப்பிடுங்க, இந்த மாதிரிலாம் பேசல. ரொம்ப பிராக்டிக்கலா சயின்டிபிக்கா மூளை இருக்க எல்லாருக்கும் புரியணும், உங்க மூளை கடைசி வரைக்கும் நல்லபடியா வேலை செய்யணும்னு ஆசை இருக்கவங்களுக்கு மட்டும் பேசுறேன். இது எல்லாருக்கும் இது பொருந்தும். எவ்வளோ பெரிய லாடா இருந்தாலும் சரி, எவ்வளோ எஜுகேட்டட் பர்சனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பவர்ல இருந்தாலும் சரி, ஏன்னா உன் பவர் பிரெயின் பவர் இருக்க வரைக்கும் தான். அதை இது சாப்பிடும் போது வேற ஏதாவது நெகட்டிவா உள்ள போச்சுன்னா அது கெடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியாது. இப்போ ஒரு கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகி ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அப்புறமா 80% பிளாக், 85% பிளாக்னு சொல்றாங்க. அது ஒரு நாள்ல நடந்தது இல்லை. அது மாதிரி இப்ப நீங்க டேமேஜ் பண்ற பிரெயின் ஆக்டிவிட்டிலாம் அறிவு ஜாஸ்தி ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவே இல்லை, வாழ்க்கையில கஷ்டப்படுறான், அவன் ரொம்ப கஷ்டப்பட மாட்டான். எல்லா அறிவும் இருக்கு, இருந்தும் அந்த அறிவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியாத ஒரு உடல்நிலை, ஒரு மனநிலை ரொம்ப கொடூரமா இருக்கும் வாழ்றதுக்கே. அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிரெயின் அஃபெக்ட் ஆகி ஒரு நாள் டப்புன்னு அடிக்கும். அச்சது காரணம் இன்னைக்கு நீங்க கொடுக்குற டேமேஜா தான் இருக்கும். அதனால இதை முதல்ல நிறுத்து. குருஜி எனக்கு அவாய்டே பண்ண முடியாதுன்னு சொன்னா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ஊர்ல இருக்கலாம் உன்னை அவாய்ட் பண்ணுவான் நீ நோயாளியான உடனே. இதான் யதார்த்தமான உண்மை. ஒரு சொந்த அம்மா கேன்சர் பேஷண்ட் ஆன உடனே குடும்பமே உட்காந்து ஒப்பாரி வைக்குது, சீக்கிரமா செத்துருமா, ஏமா இப்படி கஷ்டப்படுறேன்னு. தன்னுடைய சொந்த பையன், வெறும் 12 வயசு பையன் துடிக்கிறான் வழியில, ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் இம்யூன் டிசீஸ் அலாங் வித் நர்வஸ் டிசார்டர். என் குழந்தை செத்துறாதா, இந்த கடவுள் எடுத்துக்க மாட்டானான்னு ஏங்குறாங்க. அப்ப யார் கூட இருக்க ஆசைப்படுவாங்க? ஒரு அம்மாவே தன் பையனோ பொண்ணோ ஆரோக்கியமா இருந்தாதான் கூட இருக்குன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு நல்ல சொத்தும் வசதியும் உங்களை உண்மையிலேயே நல்லா பாத்துக்கணும் அம்மா அப்பாவே ஆரோக்கியமா இருந்தா தான் நீங்களும் உயிரோடு இருக்குன்னு நினைப்பீங்க. இதை கொஞ்சம் இப்பயே புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 30 வயசு இருக்குன்னா இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ற டேமேஜ் எல்லாம் 40ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்பயே அதை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா சந்தோஷமா வாழலாம் இல்லைங்களா? ஏன்னா ஒருத்தனுக்கு நோய் வந்துச்சுன்னா குடும்பமே கஷ்டப்படும். நான் இந்த டிப்ரெஷன், இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் இல்ல இப்படி கூட பேசல, நான் பிசிக்கல் லெவல் டிசீஸே பேசுறேன். நான் பிசிக்கல் லெவல் டிசீஸே பேசுறேன். ஒரு பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா இந்த லெவல்ல பேசுறேன். இதுக்கு நீங்க இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு மெடிடேஷனோ மைண்ட் பவரை நல்ல மைண்ட் ஹாப்பி அப்படி கூட சொல்ல, பிசிக்கல் லெவல்ல உங்க கண்ட்ரோல்ல டைரக்டா இருக்கிறத சொல்றேன். அதனால இதை விளையாட்டா எடுத்துக்காதீங்க. அதுக்கு தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கூட வந்து நான் ஃபெசிலிட்டேட் பண்றேன். இப்போ தூக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சாப்பிட்ற எல்லா மெடிசனுடைய ரிசல்ட்டுமே தூக்கத்தை பொறுத்து தான்ற ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது? போனை உங்க உடம்பு பேரலா இருக்கும் போது போனை இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. போனை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலுக்கும் இந்த கைக்கும் புண்ணிய சக்கரான்னு ஒரு பேர் இருக்கு. அது சக்கரான்ற புண்ணிய சக்கரான்ற பேரை மறந்துடுங்க. இந்த பாதம் தரையில இருக்கு. இல்ல நீங்க இப்படி கிராஸ் லெக்ல உட்காந்துருக்கீங்க, இந்த சுகாசனா இல்ல பத்மாசனா இல்ல கிராஸ் லெக்னு சொல்லுவாங்க. இது ஊர்ல எல்லாம் சப்பாங்கால் போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்படி ஒண்ணு உட்காந்து இருக்கணும். இல்லைன்னா கால் தரையில படணும், இல்ல முதுகு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த 3 பொசிஷன் இல்லாம ஃபுல்லாவே நீங்க எர்த்துக்கு பேரலா இருக்கீங்க, அதாவது கிரவுண்டுக்கு பேரலா இருக்கீங்க. படுத்துட்டீங்க, தூங்கல, படுத்துட்டீங்க. படுத்துட்டே இப்படி நீங்க ஒரு போனை பாக்குறீங்கன்னா அது இம்மீடியட்டா உங்க பிரெயினுக்கு பயங்கரமான ஒரு டேமேஜையும் ஸ்ட்ரெயினையும் உருவாக்கும். அது லேட்டா வேணா ரிஃப்ளெக்ட் ஆக்கலாம். நீங்க எவ்வளவு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாலும், எவ்வளவு நல்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும், நல்ல எக்ஸசைஸ் பண்ற மனிதரா இருந்தாலும், நல்ல எண்ணமே இருக்க மனிதரா இருந்தாலும் நல்லா பாத்துக்கோங்க. நீங்க பாக்குறதே பகவத்கீதா தான், நீங்க பாக்குறதே ஜீசஸ் சொன்ன பைபிள் கோட்ஸ் தான்,
நீங்க படிக்கிறதே குரான் தான். ஆனா இந்த போஸ்ட்ல படிச்சீங்கன்னா எந்த கடவுளும் நீங்க செஞ்ச எந்த நல்ல குணமும் நல்ல மனமும் உங்களை காப்பாத்தாது. பிரெயின் டேமேஜ் கன்ஃபார்ம். அப்ப நீங்க இதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். சிம்பிளா, நான் மெடிடேஷன், நீங்க மெடிடேஷனே பண்றதா இருந்தாலும் உங்களுக்கும் டேமேஜ் கன்ஃபார்ம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? நீங்க பெரிய பெரிய மெடிடேஷன் பண்றீங்க, குண்டலினிலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, 3வது கண்ணு திறந்துடுச்சு, இதை பண்றவனுக்கும் இதான் உடம்பு இருக்க வரைக்கும் இது விதி, சரீர தர்மம். யாருக்கும் மாறாதது, யாராலையும் மாற்ற முடியாதது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த போன்ல ஆரம்பிப்போம் தூக்கத்துக்கு. காத்தால எந்திரிச்ச உடனே போனை பார்க்க கூடாது. பிரெயினுக்கு ஒரு ரெக்கவரி டைம் தேவை. கண்ணு முழிச்ச உடனே நீங்க முதல்ல போனை தேடி போய் பிடிச்சீங்கன்னா காலி. அப்ப நீங்க இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நிறைய பேர் நைட்ல டைம் பார்க்க போனே பக்கத்துல வச்சுக்கிறாங்கன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது யூகேல. அவங்க டைம் பார்க்க போனை தொட்டுட்டு அப்படியே போனை பார்க்க ஆரம்பிச்சுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி போனை நோண்டாம, இந்த ரிசர்ச் பாருங்க எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னு. தூங்கிட்டே இருக்காங்களாம், தூங்கிட்டு நடுவுல டைம் பார்க்க போனை தொடுறாங்களாம், அங்கிருந்து போனை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்களாம். இவ்வளவு பெரிய டேமேஜ் தெரியுமா இது? அப்ப நைட்லயாவது போனை மொத்தமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லல, டோட்டலா சைலண்ட்ல வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. அப்ப டைம் பார்க்க என்ன குருஜி பண்ணணும்? ஒரு டைம் பீஸ் வாங்கணும். அது கூட தெரியாத நீங்க ஒரு டிவைன் பீஸா இருந்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஒரு டைம் பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க, சின்ன டைம் பீஸ் வச்சுக்கோங்க. அம்தனா என்ன தெரியுதுன்னு பாருங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாடி பீஸா ஆகக்கூடாது, பீஸ்ஃபுல்லா வாழணும்னா ஒரு டைம் பீஸ் வாங்கி வச்சுக்க என்ன குறையும்? நான் எந்திரிச்ச உடனே இப்படி கையை தேய்ச்சிக்கோங்க, அப்படியே உங்க கடவுளை நினைச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்ல. ஏன்னா சில லூஸ் என்ன பண்ணிட்டு போன்லேயே கடவுளை ஆன் பண்ணி பார்க்குது. ஆக மொத்தம் போன்ல பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதனாலதான் பயந்து நிதியும் எனக்கு சொல்ல தெரியல. நைட்ல படுக்கும் போது கடவுளே போனை பார்த்துனுக்கு. நீங்க பேரலா இருக்கும் போது பாத்தீங்கன்னா காலி. கபாலத்துல பெரிய பாரம் உருவாகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது அதேதான் எந்திரிச்ச உடனே, தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? நான் கொஞ்சம் ஃபண்டமெண்டலா ஒரு சீக்ரெட் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. கடவுள் கொடுத்ததை மட்டும் வச்சு வாழ்ற குணம் நமக்கு போயிடுச்சு. கை இழந்தவங்க கூட இனிமே சந்தோஷமா இருந்துடும், போன் இழந்தவங்க சந்தோஷமா இருக்க மாட்டான். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 1.5 hour போனே இல்லாத டைம் ஆகும், டிஜிட்டல் எக்ஸ்போஷரே இல்லாத டைம் ஆகும். கான்சியஸா நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். 1.5 hour முடியலையா, பிராக்டிக்கலா ஒரு 1/2 hour ஃபிக்ஸ் பண்ணுங்க. 9 to 9:30 நைட்டு நான் போனே சுத்தமா தொட மாட்டேன், சைலண்ட்ல எங்கேயாவது வச்சிருவேன். சைலண்ட்ல பக்கத்துலயே வச்சுக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு இடத்துல வச்சிருங்க. ஸோ 1/2 hour நீங்க அந்த இடத்துல இப்போ 9 o'clock வச்சுட்டீங்கன்னா அதோட 9:30 தான் போய் அதை எடுப்பீங்க. அப்போ ஏதாவது மிஸ் கால் வந்தா அட்டன் பண்ணிக்கோங்க, திரும்பி கால் பண்ணுங்க. அந்த 1/2 hour உங்களால இருக்க முடியாதா உங்க லைஃபுக்காக? சொல்லுங்க. அது நீங்க ஆக்டிவா இருக்க டைம்ல ஃபர்ஸ்ட் 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 1.5 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இதை பண்ணாம விட்டீங்கன்னா, இப்ப பிரசண்டா கடவுள் நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு, இப்படிதான் எல்லாருக்கும் இருக்குன்னு ஆசைப்படுற பாக்குறாங்க, ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா. இருந்தாலும் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுன்றது உண்மை. அதை புரிஞ்சு இப்பயே நீங்க ஏன் அதை அவாய்ட் பண்ணக்கூடாது? செய்யணும் இதெல்லாம். அப்பதானே நாளைக்கு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல எல்லா வசதியும் உருவாக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் நீங்க முன்னேறிட்டு வாழ முடியாம போயிடுங்க. நான் எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன், இஃப் யூ ட்ரீட் யுவர் பாடி ஆஸ் யுவர் சர்வெண்ட், someday or the other body will make you a slave for the rest of the life. If you treat yourself as a servant to the body, you mark my word, your body will be slave to you for the rest of the life. இது ரொம்ப 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 அவசியம். நான் ரொம்ப சாதாரணமா நிறைய கோட்ஸ் சொல்லி, வள்ளுவர் சொன்னாரு, அகஸ்தியர் சொன்னாரு, திருமூலர் சொன்னாரு, நம்ம சித்த புருஷர்கள் சொன்னாங்க, ஜீசஸ் சொல்லியிருக்காரு, குரான்ல இல்லாததா அப்பா எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். எல்லாத்துலயும் இருக்கு. யாராவது ஃபாலோ பண்றோமா? கிடையவே கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், குருதியும் உறுதியும் செறிவனை இருப்பினில் சர்வம் உன் காலடி வந்து சேரும். இந்த ஒரு உண்மையை மனசுல வச்சுக்கோங்க. குருதியும் உறுதியும் செறிவனை இருப்பினில் சர்வம் உன் காலடி வந்து சேரும். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், கோஆர்டினேட்டர் சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும் என்று அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிந்திருப்பீர்கள். இந்த ஆடியோவுக்கான விளக்கத்தை நாளைக்கு நம்ம முழுமையாக பார்க்கலாம். காரணம், நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது.
சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து மலைகளை உங்களுக்கு பொழிந்த 1301வது நாளில் பயணிக்கும் அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்து தொடர்ந்து பயணிப்போம், வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் குறிப்பிட்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.